மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி நைட்ரஜனை மதிப்பிடுவதற்கான கெல்டால் முறையை பயன்படுத்தி பின்வரும் எந்த சேர்மத்தில் நைட்ரஜன் அளவை மதிப்பிடலாம்? அதாவது the Kjeldahl method for the estimation of nitrogen can be used to estimate the amount of nitrogen in which one of the following compound. அதாவது கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல கெல்டால் முறையை சுருக்கமா பார்த்துடலாம். இந்த கெல்டால் முறைப்படி கனிம மற்றும் கரிம மூலக்கூறுகளில் நைட்ரஜன் அளவீட்டில் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பகுப்பாய்வு நுட்பமாகும். அதாவது கெல்டால் மெத்தட் இஸ் an analytical technique that useful in the quantitative measurement and quantification of nitrogen in both organic and inorganic molecule. இதோட ப்ராசஸ் எப்படி நடக்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த கெல்டால் குடுவையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மம் மற்றும் அடர் கந்தக அமிலத்தை சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு வெளிப்படும். அந்த வெளியேறிய அமோனியா வாயு இந்த கூம்பு குடுவையில நம்மளுக்கு ஆல்ரெடி செறிவு தெரிந்த அமிலத்து கூட வச்சிருக்கோம். அந்த அமிலத்து கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு நைட்ரஜனோட அளவு நம்மளால கண்டறிய முடியும். சரி, வாங்க இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு குடுவையில நம்மளுக்கு ஆல்ரெடி செறிவு தெரிஞ்ச அமிலம் வச்சிருக்கோம். இங்க இருந்து வெளியேறிய அமோனியா இந்த செறிவு தெரிந்த அமிலத்து கூட வினைபுரியுது. வினைபுரியாத மீதம் இருக்கும் அமிலம் இருக்கு இல்லையா, அந்த அமிலத்தோட அளவை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி செறிவு தெரிந்த காரத்தோட டைட்ரேஷன், அதாவது தரம் பார்த்தல் பண்றப்ப நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். இதை கெமிக்கல் ஈக்குவேஷனா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் பிளஸ் அடர் கந்தக அமிலத்தை எடுத்து வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு அமோனியம் சல்ஃபைடு நம்மளுக்கு கிடைக்கி. இந்த அமோனியம் சல்ஃபைடு கூட சோடியம் ஹைட்ராக்சைடை போடும்போது நம்மளுக்கு சோடியம் சல்ஃபைட் உருவாகுது. அதுக்கப்புறம் இங்கிருந்து அமோனியா வெளியேறுது மற்றும் நீர் கிடைக்குது. இந்த வெளியேறிய அமோனியாவை ஆல்ரெடி நம்மளுக்கு செறிவு தெரிந்த மறுபடியும் கந்தக அமிலத்து கூட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு மீண்டும் நம்மளுக்கு அமோனியம் சல்ஃபைட் உருவாகுது. நைட்ரஜனோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த கெல்டால் முறையோட லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த சேர்மங்கள்லாம் இந்த கெல்டால் முறையில பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் கெல்டால் மெத்தட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல டயசோ காம்பவுண்டை இந்த கெல்டால் முறையில் பயன்படுத்த முடியாது. அதன் பிறகு நைட்ரோ காம்பவுண்ட்ஸையும் கெல்டால் முறையில் பயன்படுத்த முடியாது. பிரிடின் மற்றும் குயினோனைலையும் கெல்டால் முறையில் பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் படிநிலையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்து கூட அடர் கந்தக அமிலத்தை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அமோனியம் சல்ஃபைடு உருவாகணும். பட் இங்க இந்த குறிப்பிட்ட காம்பவுண்டுகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அமோனியம் சல்ஃபைடு உருவாகாது. ஆகையால இந்த கெல்டால் முறையில இந்த 4 சேர்மங்களையும் நம்மளால பயன்படுத்த முடியாது. சரி, வாங்க கேள்விக்குள்ள போகலாம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை மதிப்பிடுதலுக்கான கெல்டால் முறையை பயன்படுத்தி பின்வரும் எந்த சேர்மத்தின் நைட்ரஜன் அளவை மதிப்பிடலாம்? முதல் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிடின் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே வரம்புகளில் பார்த்தோம். பிரிடின் காம்பவுண்டை நம்மளால இந்த கெல்டால் முறையில் பயன்படுத்த முடியாது. ஆகையால முதல் ஆப்ஷன் சரியானதா இருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிலின் கொடுத்துருக்காங்க. அனிலின கந்தக அமிலத்தோட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு அமோனியம் சல்ஃபேட் உருவாகும். ஆகையால இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நம்மளால பயன்படுத்த முடியும். சரி, வாங்க அடுத்து மூணாவது என்னன்னு பார்த்துடலாம். மூணாவது நம்மளுக்கு டயசோ கொடுத்துருக்காங்க. டயசோ காம்பவுண்டுகளும் வரம்புகளில் இருக்கிறதுனால அதையும் பயன்படுத்த முடியாது. நான்காவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்னன்னா நைட்ரோபென்சின் கொடுத்துருக்காங்க. இந்த நைட்ரோபென்சினையும் வரம்புகளில் வர்றதுனால இதையும் நம்மளால பயன்படுத்த முடியாது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டாவது காம்பவுண்ட், அதாவது அனிலின் தான் நம்மளுக்கு சரியான பதிலா இருக்கும். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.